பிரேஸ் லார்ட். சங்கீதம் 92:12 இப்படியாக சொல்கிறது, நீதிமான் பனையை போல் செலுத்து, லீபன் உள்ள கேதுரு மரத்தை போல் வளர்வான் என்று வேதவசனம் சொல்கிறது. நீதிமான் ஆண்டவரை ஏன் பனை மரத்துக்கும் கேதுரு மரத்துக்கும் ஆண்டவர் ஏன் ஒப்பிடுறான் என்று பார்த்தோம்னா, இங்கே நமக்கு பனை மரம்ன்றது இஸ்ரேல் தேசத்தில் அது பேரிச்ச மரம். தெபரா பேரிச்ச மரத்து கீழே உட்காந்து தான் நியாயம் விசாரிச்சாங்க. அப்ப நீதிமானவன் நீதிமான பேரிச்ச மரத்துக்கு ஒரு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, பேரிச்ச மரம் எவ்வளவு வெயில் அடிச்சாலும், அதிகமான வெயில் அடிச்சாதான் அது அதிகமான பழங்களை அது கொடுக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு உஷ்ணங்கள் ஜாஸ்தி ஆக 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 அதிகமான கிலோ கணக்கில் அது பழங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எவ்வளவு வரக்கூடிய பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம கர்த்தர் நம்ம உண்மையா இருக்கும்போது, இயேசு ரத்தத்தினால் கொல்லப்பட்ட நம்ம அத்தனை பேர் நம்ம நீதிமன்கள் இருக்கிறபடினால், நம்ம நீதிமன்கள் கர்த்தருக்காக நம்ம உண்மையா இருக்கும்போது, நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு 92:13 சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்து வளருவாங்க சொல்லு. அப்ப தேவனுடைய ஆலயத்தில் நம்ம போகும்போது, அங்க நம்ம நாட்டப்படும் போது, தேவனுடைய சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, சத்தியத்தை தேவனுடைய வார்த்தை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, நாம் கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில அதற்கேற்ற வசனத்தை நாம் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக நாம் செழித்து வளர முடியும். அதே போல இன்னொரு அதே வசனம் சொல்லுது, நீதிமான் கேதுரு மரத்தை போல வளருவான் என்று வேதவசனம் சொல்லுது. அதாவது பனி எவ்வளவுக்கு எவ்வளவு லீபனோன்ல அதிகமாக பனி பெய்யும். அப்ப பனி பெய்யும் போது எல்லா செடிகளும் அது பனியில எந்த செடியுமே வளரவே வளராது. அது பனியில அப்படியே அது கருகி போயிடும். ஆனாலும் இந்த கேதுரு மரம் மாத்திரம் மட்டும் எல்லா பனிகளையும் அதை உடைச்சு கொண்டு உயர வளரும். அதே போல வேரும் அதிகமாக கீழே விட்டு அதிகமான உயரத்துல அது வளரக்கூடிய அது மரமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் கேதுரு மரத்துக்கு நீதிமான் ஒப்பிடுகிறார். நமக்கு வர கேதுரு மரத்துக்கு அவ்வளவு பணிகள் மத்தியில அது உயர்ந்து வளர்கிறது. அதே போல நமக்கு வர்ற பிரச்சனைகள், நமக்கு வர்ற போராட்டங்கள் மத்தியில கர்த்தர் நம்மளை நீதிமான ஒருபோதும் ஆண்டவர் கரியுட செய்ய மாட்டார். ஆண்டவர் நம்மளை உயர வளர செய்வார். ஆமென்.